இந்த உலகத்திலே அவர் நீதிபரர் என்று எல்லோரும் அறிக்கையிட்டார்கள். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி என்று இந்த உலகத்திலே எல்லோரும் அறிக்கையிட்டார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்தியத்துக்கு ராஜா என்று உலக அரங்கிலே பறைசாற்றப்பட்டது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தலைக்கு மேலே ஒரு பேர் ஒன்று இருக்கும். இவர் யூதர்களுடைய ராஜா என்று சொன்னபடியே இந்த உலகத்திலே அவர் யூதர்களுடைய ராஜாதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஒளி என்று ஒளித்தவர். அவர் மட்டும்தான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறவர். யாரும் ஒளி கிடையாது. இயேசு ஒருவரே சர்வ சிருஷ்டி. கர்த்தர் ஒருவரே. அவர் ஒருவரே மீண்டும் வரப்போகிறார். ஆயிரம் தூதர்களோட வரப்போகிறார். சத்தத்தோடு வரப்போகிறார். இந்த கடைசி காலத்திலே இந்த உலகத்திலே என்ன சம்பவிக்க போகிறது? இதற்கென்று சம்பவங்கள் நேரிடுமா? என்ன சம்பவிக்க போகிறது? நாளை குறித்து உனக்கு தெரியுமா? என்ன நடக்க போறது? யாருக்கும் தெரியாது. இயேசுவுடைய வருகை ஒரு கன்னிமையிலே ஒரு நொடி பொழுதிலே ரகசிய வருகை ஒன்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பிள்ளைகளை ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட போகிற காலங்கள் வரப்போகிறது. எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் வரப்போகிறது. இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காக தான், நம்முடைய சாபங்களுக்காக தான், நம்முடைய அக்கிரமங்களுக்காக தான் இந்த பூமியிலே பாவங்களை மன்னிக்கிறவராக வியாதிகளை குணமாக்கக்கூடியவராக இந்த பூமியில நடமாடினார். அற்புதமானவர் சமுத்திரத்தின் மேல் நடந்தார். காற்றும் கடலும் இயற்கையும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. அவர் ஒருவர் தான் தேவன். அவர் ஒருவர் தான் இயேசு. அவர் ஒருவர் தான் தெய்வம். உலகத்தில் ஒரு தெய்வம் இருக்குமானா அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மனுக்குலத்தின் பாவத்துக்காக இயேசு அடிக்கப்பட்டார். இயேசு ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்து அவரே உயிர்த்தெழுந்தலும் ஜீவனமாக இருக்கிறார். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். இயேசுவை நம்புகிறவர்கள் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவர் ஒருவரே மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர். இயேசு ஒருவரே ராஜாதி ராஜாவா இருக்கிறவர், கர்த்தாதி கர்த்தாவா இருக்கிறவர். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு அன்பாக இருக்கிறார். இயேசு நல்லவர். இயேசு அற்புதமானவர். மெசியாக இயேசு வரப்போகிறார். மேசியா வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்தவராக யூதா கோத்திரத்தின் சிங்கமாக மீண்டும் வரப்போகிறார். கடைசி காலம் மனம் திரும்புங்கள். இயேசு சொன்னார் பல இடங்கள் பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ள நோய்களும் ராஜ்யங்களுக்கு விரோதமான ராஜ்யங்களும் பயங்கரமான இடுக்கங்கள் வரப்போகிறது. இயேசு வரப்போகிறார். இயேசு நேசிக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபம் இலவசம். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.